இங்க பாருங்க இந்த இடம் எவ்வளவு போட்டிங் வந்து இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து மீன் பிடிக்கிற ஒரு இடம். அப்படியே இருக்கு, முழு நண்டு நடுவுல இருக்கிற அந்த இதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. மேடம் நீங்க எங்க சாப்பிட வந்திருக்கீங்களா? சங்கரா மீன் வந்து பொரிச்சு ஃப்ரை பண்ணி பெப்பர் எல்லாம் போட்டு இந்த பக்கம் பாருங்க காணாங்கட்ட மீன். வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கோட்டக்குப்பத்துல இருக்க செரினிட்டி பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த பீச்சுக்கு நம்ம இப்போ மதியம் ஒரு 2 மணி ஆயிடுச்சு. இந்த 2 மணிக்கு நம்ம ஏன் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா? நல்ல சீ ஃபுட்டு ராவா சாப்பிடணும்னா எங்க போய் சாப்பிடலாம், நல்ல ஒரு ஹோம் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கணும் அப்படின்னு எங்க போய் சாப்பிடலாம்னு கேட்டேன். எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுராம்பாள் சீ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீ ஃபுட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்க பாருங்க மதுராம்பாள் சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாச்சு மதுராம்பாள் சீ ஃபுட்ஸ் நம்ம வந்துட்டோம். நம்ம நிறைய விசாரிச்சோம். அந்த ஆரோவில் சைட்ல சாப்பாடு வந்து எங்க சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப எல்லாரும் சொன்னாங்க மதுராம்பாள் போங்க மதுராம்பாள் போங்கன்னு. அப்படி கோட்டக்குப்பத்துல செரினிட்டி பீச்ல இருக்க மதுராம்பாள் சீ ஃபுட்ஸ் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சி வந்தாச்சு. இப்போ நான் போய் மதிய சாப்பாடு செம்மையா போய் சாப்பிட போறேன். அங்க ஓரளவுக்கு கூட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். அப்படி உள்ள போய் கடைக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க வாங்க, கமான் 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 வாங்க. உள்ள அக்கா வந்து மீன் பரட்டிக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்மெல்லா இருக்கு. என்ன வறுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மீனா கனவாவா இறவா? ஆஹா, இங்க பாருங்க நண்டா. இந்த பக்கம் நண்டு வந்து பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் மீன் என்ன காணாங்கத்த மீனாக்கா பார்த்தீங்களா? ஆஹா, ஸ்மெல்லு ஹெவியா இருக்குதே, தூக்குதே. மசாலா பாருங்க, மசாலா போட்டு பரட்டி மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். நண்டு இது நண்டு வறுக்குறீங்களா? இப்போ கிரேவியாமா? நண்டு தொக்கு. அது என்ன மீன்கா? கொடுவா மீன். கொடுவா மீனா? கொடுவா மீன் ஒரே மீனா பொரிச்சிருவீங்களோ? ஓகே ஓகே. மீன் நீங்க வந்து நாங்க செலக்ட் பண்ணிக்கலாமாம்மா என்ன மீன் வேணும்னு? பண்ணலாம். ஓகே ஓகே. மசாலா எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்களா? மசாலா போடாத அப்படிதான். இப்போ நீங்க வந்து கேட்ட பிறகுதான் மசாலா போட்டு பண்ணி கொடுப்போம். ஓ, நாங்க கேட்டதுக்கு அப்புறம் என்ன மீன் வேணும்னு கேட்டா மீன் வேணும்னா தான் போட்டு கொடுப்போம். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். அங்க பாருங்க செமையா வந்து இங்க ஒரு பக்கம் வந்து காணாங்கத்த மீன் வந்து பொரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அந்த பக்கம் வந்து நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. முக்காவாசி ரெடி ஆயிருச்சு. இந்த பக்கம் பாருங்க அக்கா வந்து கொடுவா மீன் வந்து பொரிச்சிட்டாங்க. ஆஹா, ஒரு ஃபுல் மீன் வந்து ஒரு தவால போட்டு வந்து பொரிக்கிறாங்க. வெந்துருச்சாமா ஒரு பக்கம்? இன்னும் வேவலுமா? இன்னும் வேவணும், கொஞ்சம் வந்தாதான் நல்லா இருக்கும். ஆமா. ஓகே ஓகே ஓகே. முழு மீன் அந்த வாளோட சேர்த்து வந்து போட்டிருக்காங்க பாருங்க. உள்ள வந்து அந்த குடல் மட்டும் கிளீன் பண்ணி எடுத்துட்டு அந்த வாளோட இது எடுத்து முழுசா சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். நண்டு ரெடி. பார்சலா? ஆஹா, நண்டு வந்து பார்சல் ஆகி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி என்னமோ பார்சல் இருக்கு. இது என்னக்கா பார்சல்? என்ன ஃபிஷ் அது? சங்கரா மீன். சங்கரா மீனா? சங்கரா மீன் வந்து பொரிச்சு ஃப்ரை பண்ணி பெப்பர் எல்லாம் போட்டு நாங்க இது பண்ணிடுவோம். செம செம. இதுல வந்து இப்ப என்னக்கா போட போறீங்க? ஸ்வீட் போட போறோம். ஸ்வீட்டா? கனவா ஆர்டர் வந்துருச்சு. அடுத்து வந்து கனவா போட போறாங்க. அடுத்து ஆஃப்ல இருக்குப்பா. நான் வந்து அது தெரியாம கிண்டிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி வந்து வெங்காயத்தை இது பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க காணாங்கட்ட மீன். ஆஹா, அப்படியே ஒரு போட்டோ ஒண்ணு எடுங்களேன். அப்படியே நானே சமைக்கிற மாதிரி போட்டோ அப்படியே பெருமைப்பிக்கலாம். அதுல கனவா இனிமேட்டு தான் வந்து கட் பண்ண போறாங்க கனவா. ஆஹா, உள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. அடடா, இது வந்து எவ்வளோ ஒரு கப்பு? எவ்வளோ கனவா? 200 1 பிளேட். 200 1 பிளேட். சூப்பர் சூப்பர். உள்ள ஃபுல்லா எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிட்டீங்க? எல்லாமே நாங்க கிளீன் பண்ணி வச்சிருவோம். நாங்க கிளீன் பண்ணி வேணும்ன்றவங்க நாங்க கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுப்போம் ரெடியா. நாங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் இல்ல? ஆமா.
எல்லாமே நீங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க ரெடி பண்ணி எல்லாமே தருவோம் நாங்க. சூப்பர் சூப்பர். மசாலாலாம் இதெல்லாம் நான் போட்டு வைக்க மாட்டேன், டேஸ்ட் இருக்காது. செம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பார்க்கும்போதே உண்மையாவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. கனவா இங்க பாருங்க, வெள்ளை வெள்ளேர்னு எவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கே, வேற லெவல். ரெடி, காணாங்கத்த மீன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்து செம்ம ஸ்பைஸே அப்படி எடுத்து வச்சுட்டாங்க. மேல மேல பொடி அந்த இது தூவியாச்சாக்கா, பெப்பர் இல்ல? ஓகே ஓகே, பெப்பர் தூவியாச்சு. ஃபுல்லாமே வந்து பார்சல் தான் போயிட்டு இருக்கு. அவங்க வந்து பார்சல் வந்து நிறைய கேட்டிருக்காங்க போல, அதனால கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம இங்க வந்து வேலை நிறைய நடந்துட்டு இருக்கு, நம்ம இங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த பக்கம் வாங்க, நம்ம பார்ப்போம். இங்கதான் வந்து கடையோட பேக் சைடு இது வந்து உட்காந்து சாப்பிடுற இடம். மேல வந்து வெயில் அதிகமா தெரியக்கூடாதுன்னு ஒரு தார்பாய் போட்டிருக்காங்க, சூப்பரா இருக்கு. வெயிலே இங்க சுத்தமா தெரியல. அந்த பக்கம் இருக்கிற வெயிலுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. 3 சீட்டிங் கெப்பாசிட்டி இங்க வந்து 12 பேர் உட்காந்து சாப்பிடலாம். 3 டேபிள் போட்டிருக்கிறாங்க. அடுத்து எல்லாம் வந்து ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து வந்துருச்சு. இப்போ சைட் டிஷ் வந்து என்ன ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. சாப்பாடு மீன் ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, மீன் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சாப்பாடு நல்லா இருக்கானா? சூப்பரா இருக்கு. நிஜமாவே நல்லா இருக்கா? சூப்பரா, மீன் கம் சூப்பரா, வீட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. செம. உங்களுக்கு பிடிச்சிருக்கானா? பிடிச்சிருக்கு. சூப்பர். வீட்ல ரெகுலரா வந்து சாப்பிடுறதா இங்க. அப்படியா? விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கோம். விழுப்புரத்துல இருந்து இங்க சாப்பிடுறதுக்காகவே வருவீங்களா? பீச் வந்து பார்த்துட்டு இங்க சாப்பிட்டுட்டு அப்படியே போவோம். சூப்பர். ஒரு வீக்கெண்ட் வந்து இங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாருங்க, ரெகுலரா வர்றதா. செம. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வந்திருக்கீங்க. நாங்க ஃபேமிலி என்னைக்கு எங்களுக்கு ஃப்ரீ இருக்கோ அன்னைக்கு வந்துருவோம். ஃபேமிலி எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர். ஆஹா, நாங்க அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது உங்க ஃபேமிலி தானா? ஓகேண்ணா. ஓகே. வேற என்ன ஆர்டர் பண்ணீங்க? காணாங்கத்த மீன் ஆர்டர் பண்ணிருக்கேன். கனவா காணாங்கத்த மீன் அங்கதான் உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறது, உங்களுக்கு தான் நினைக்கிறேன். ஆர்டர் பண்ணிக்கலாம். சூப்பர். மேடம், ஹலோ. சாரா பொண்ணு பிரணவி. பொண்ணா? மேடம், நீங்க எங்க சாப்பிட வந்திருக்கீங்களா? சாப்பிட ஆரம்பிக்கல, 6 மந்த் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சாப்பிட வந்திருக்கீங்களா? யூடியூப் சேனலா? ஆமா, யூடியூப் சேனல், மீடியா பட்டதாரி. பாத்தீங்களா, வேகமா வந்து மைக்க வந்து பிடிக்க வர்றது பாத்தீங்களா? இங்க பாருங்க, விரல புடிச்சுக்கிட்டாங்க இவங்க. பாய். ஆஹா, இங்க பாருங்க தலைவா, கம். இங்க பாருங்க, இந்த இடம் எவ்வளவு போட்டிங் வந்து இருக்கு பாருங்க. ஆக்சுவலா இது வந்து மீன் பிடிக்கிற ஒரு இடம். இது இந்த இடத்துலதான் வந்து மீன்லாம் காலையில பிடிச்சிட்டு வந்து இங்கதான் வச்சு சேல் பண்ணுவாங்க. இது வந்து ஃபிஷர்மேன் ஏரியானே சொல்லலாம், கோட்டக்குப்பம்ன்றது. இது பாண்டிச்சேரிக்குள்ள இருந்தாலும் இது வந்து தமிழ்நாடு கண்ட்ரோல்ல தான் இருக்கு இந்த இடம். அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. உண்மையாவே பீச் பக்கத்துல வந்து நின்னா வெயில் அடிக்கிறதே தெரியல, அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஒரு 2:30 மணி ஆகுது, ஆனாலும் வெயில் அடிக்கிறது நமக்கு சுத்தமா தெரியவே இல்லை. இதே சனி ஞாயிறுல வந்தோம்னா ஹெவி கிரௌடா இருந்திருக்கும். நம்ம செவ்வாய்க்கிழமையில சரி யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தது. அப்படியே வாங்க, நம்மளும் பீச்சுக்குள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா பீச்ல வந்து நான் காலைல நினைச்சிட்டு அப்புறம் வந்து நான் சாப்பிட்றேன். இன்னும் பசி கொஞ்சம் ஹெவியா எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து சாப்பிடுவோம். கமான் வந்துட்டோம்ல பீச்சுக்கு. ஜாலியா இருக்கு, எனக்கு பாக்குறதுக்கு வேற லெவல். நல்லா இருக்குப்பா இந்த பீச். நல்லா கரை வந்து இவ்வளவு தூரம் இருக்கு, ரொம்ப ஆழம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கு பார்க்கவே. நம்ம வந்து ஸ்லிப்பர்ல வந்து இங்கேயே நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு போவோம். ஓகேவா? கமான். இங்க பாருங்க, ஐயோ அவங்க வந்து எவ்வளவு தூரம் போய் என்ஜாய் பண்றாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீச்சல் ஒண்ணு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல ஃபேமிலியில வந்து ஜென்ஸ் அங்க அளவு போயிருக்காங்க. அதனால வந்து அவங்கள நம்பி வந்து உள்ள இறங்கியிருக்காங்க. பட் நம்ம வந்து அந்த ரிஸ்க் எல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அலை வந்து இங்க பெருசா இல்ல, அலை வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. ஓரளவுக்கு பீச் வந்து நல்லா கிளீனாவே வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அதிகமான குப்பை வந்து எதுவுமே போடல. மக்களுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் உண்மையாவே. ஏன்னா பீச் சைட்லாம் வந்தோன்னா இங்கெல்லாம் குப்பை அதிகமாலாம் கொட்டாம தயவு செஞ்சு கொஞ்சம் கிளீனா பாத்துக்கோங்க. ஏன்னா உள்ள இருக்கிற உயிரினத்தை நம்ம தான் சாப்பிட போறோம். அது நல்ல விஷயம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல அது உள்ள போய் நல்லதா சேரும். அது போய் ஏதாவது பிளாஸ்டிக் ஏதாவது குப்பையெல்லாம் அது சாப்பிட்டுச்சுன்னா அந்த குப்பையை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் கெடுதின்றதுனால அதுவும் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதனால பாத்துக்கோங்க. பீச் உண்மையாவே செம்மையா இருக்கு. ஆஹா, சூப்பரா இருக்குப்பா பீச்சு. செமையா இருக்கு. ஓகே டன். நம்ம வந்து வந்த வேலை முடிஞ்சாச்சு. கால் வந்து நினைச்சாச்சு. இன்னும் ஒரே நிமிஷம் வந்து கால் நினைச்சிட்டு வந்துடுறேன். பல மின்னுதுப்பா. இங்க வந்து இந்த தண்ணி வந்து அப்படியே பல ஜொலிக்குது.
தலைவா வெளுத்து கட்டுறோம் இன்னைக்கு, ஓகேவா? கமான், இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். சாதம் நம்ம கொடுத்துட்டாங்க, அழகா வந்து ஒரு பிளேட்ல வச்சு அப்படி பவுல்ல வச்சு கவுத்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே எனக்கு உடைக்கிறதுக்கே மனசு இல்ல. இங்க பாருங்க, மீன் குழம்புல வந்து மத்தி மீன் போட்டிருக்காங்க. இது என்ன மீன் கேட்டதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க மத்தி மீன் போட்டாதான் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே இங்க வாங்க, சங்கரா மீன் நமக்காகவே பொரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சங்கரா மீன் இங்க பாருங்க நல்லா எப்படி பொரிச்சிருக்காங்க. 2 பக்கமும் நல்லா மொறுன்னு நல்லா செமையா பொரிச்சிட்டாங்க. அடுத்து இந்த பக்கம் வாங்க, இங்க பாருங்க எறா தொக்கு. பாக்குறதுக்கே எப்படி இருக்கு, யம்மியா இருக்கு எறா தொக்கு. அடுத்து இந்த பக்கம் பாருங்க, கனவா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா மொறுன்னு நல்லா வறுத்து இப்படி இருந்தாதான் மேல அந்த மசாலா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அடுத்து பாருங்க நண்டு வந்து அந்த காலோட உடம்போட இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, அப்படியே இருக்கு. முழு நண்டு நடுவுல இருக்கிற அந்த இதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன், ஓகேவா? இந்த ரசத்தை அப்படி எடுத்து இந்த பக்கம் வச்சிருவோம். ரசம் இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு செரிக்கிறதுக்காக ரசம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரசம் போட்டு சாப்பிட்டாதான் வந்து செரிக்கும். அப்படி திருப்பி வச்சுக்குவோம். ரெடியா? சாப்பிட தயாராகலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வந்து இப்போ வந்து ஊற்றி சாப்பிட போறோம். மீன் குழம்பு, மத்தி மீன். சீதஸ் மத்தி மீன். இதை எடுத்து வந்து இங்க வச்சிருவோம் நம்ம, ஓகேவா? இப்ப வந்து உடைச்சு விடுவோம். நமக்கு உடடா டேய் கமான்ட்ரா. ஆஹா, இங்க பாருங்க, சூப்பரா இருக்குப்பா குழம்பு ஸ்மெல்லே. எனக்கு சைட் டிஷ்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் நான் எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன். பாருங்க, போதும் இவ்வளவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பார்த்தோம்னா போதும். அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன், ஓகேவா? இப்படி எடுத்து வந்து பக்கத்துல வச்சுக்கிறேன். இந்த நண்டெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கமான். ஆஹா, குழம்ப ஊத்தி இங்க பாருங்க எப்படி சாப்பிட்டு காட்டவா இப்போ? வேற லெவல் தலைவா. செம்மையா இருக்குப்பா. அவங்க சொன்ன மாதிரி மத்தி மீனோட டேஸ்ட் வந்து குழம்புல வந்து இறங்கியிருக்கு. இவங்க யூஸ் பண்ற அந்த குழம்பு மிளகாய் தூள், வீட்டில் அரைக்கிற தூள் தான் வந்து இவ்வளோ டேஸ்ட்டுக்கு வந்து காரணம். செம்மையா இருக்குங்க. வாங்க நம்ம வந்து மத்தி மீனை வந்து இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம், ஓகேவா? ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா மீன்லாம், செம்ம ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்கப்பா. உண்மையாவே மத்தி மீன்ல ஸ்பெஷலே வந்து இந்த முள்ளு தான். இது வந்து பொரிக்கும் போது இது வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்றலாம். குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம், பட் நான் சாப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற லெவல் அல்டிமேட்டான டேஸ்ட், செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து ஸ்குவிட் வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஸ்குவிட் வந்து இப்போ எனக்காகவே ஏன் முன்னாடியே கிளீன் பண்ணி கட் பண்ணி ஏன் முன்னாடியே மசால் போட்டு இங்க, அதுதான் வந்து ஸ்பெஷல். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம சாஃப்டா இருக்குப்பா, சூப்பரா இருக்கு. அடுத்து வாங்க, எறா தொக்கு. பாருங்க, அவங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன் நீங்க வந்து தக்காளி போடலன்னு நான் கேட்டேன். புளிப்பு தட்டிடும்னாங்க. இப்ப தக்காளி போடாமே சூப்பரா இருக்கு. வெங்காயம் மட்டுமே போட்டு ஃப்ரை பண்ணது செம்மையா இருக்கு. ஆஹா, கரெக்டா 5 நிமிஷம் தான் இந்த எறா வந்து ஃப்ரை பண்ணாங்க. செம்ம சூப்பரா இருக்கு. எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரே மசாலா தான். அது என்ன மசாலா? வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், அந்த டேஸ்ட் தான். இந்த காரம் சாரமா சூப்பரா இருக்கு. அடுத்து வந்து இங்க பாருங்க, நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வந்தாச்சு. அப்படி ஃபிஷ்ஷை அப்படி புட்டு, கமான். முள்ளு இருக்கு, ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து உடைக்கணும். சாப்பிட்டு பார்ப்போமா ஃபிஷ்ஷு? எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நம்ம வீட்டில் வந்து மசாலா போட்டு ஃபிஷ்ஷை வந்து பிரட்டி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மினிமம் நம்ம வந்து ஊற வச்சு தான் வந்து ஃப்ரை பண்ணுவோம். இவங்க வந்து உடனே நம்ம கண்ணு முன்னாடியே க்ளீன் பண்ணி வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. ஆனாலும் எப்படி அதோட மசாலா வந்து உள்ள இறங்கி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்றது எனக்கு தெரியல. செம்ம டேஸ்டா இருக்குப்பா, சூப்பரா இருக்குங்க. பாருங்க, ஆஹா, சென்ட்ரு முள்ளு தான் இருக்கு. மோஸ்ட்லி சைட்ல வந்து முள்ளு இருக்கே தவிர நடுவுல வந்து முள்ளு வந்து அதிகமா இல்லை. பெரிய பெரிய முள்ளு வந்து சென்டர்ல மட்டும்தான் இருக்கு. சூப்பர் டேஸ்ட். அப்படியே ஃபிஷ் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. அந்த கவுச்ச ஸ்மெல்லே வந்து இல்லை, அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருக்கு. அப்படியே இங்க வாங்க,
கம் 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 கம். நண்டு தலைவன், வேற லெவல் தலைவன். இங்க பாருங்க, இத்தனோண்டு நண்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்க போறோம். காலெல்லாம் நம்ம உடைச்சு போட்டுட்டேன், காலெல்லாம் அப்புறமா பொறுமையா சாப்பிடுவோம். சென்டர் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிருவோம் நண்டு. இங்க பாருங்க, ரெடியா? சாப்பிடுவோமா? நண்டு நண்டு ஆஹா, பெரிய நண்டா இருந்ததுன்னா நம்ம வந்து ஓட நீக்கிட்டு உள்ள இருக்கிற சதை மட்டும் சாப்பிடலாம். இது ரொம்ப சின்ன நண்டு, ரொம்ப சாஃப்டான ஓடு, நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு எதுவுமே பண்ணாது. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இதுல இருந்து வந்து எடுத்து வந்து கொடுக்கணும். இங்க பாருங்க, நான் வந்து நடுவில் இருக்கிறத ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அதனால இதுல வந்து ஒன்றும் வரல. இதுல இருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஆஹா, இது கொஞ்சம் பெரிய நண்டு. இங்க பாருங்க, இந்த நண்டை இப்படி உடைச்சு, எங்க வாடா, இப்படி வெள்ளை வெள்ளையே நீங்க பாருங்க, சதை செம்ம இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. நான் கூட நினைச்சேன் இந்த மசாலா மட்டும் தான் போடுறாங்க, கரம் மசாலா எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்கல, என்ன டேஸ்ட்ல இருக்கும்னு தெரியல அப்படின்னு நான் சத்தியமா யோசிச்சேன். பட் வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குங்க. எப்படி இந்த டேஸ்ட் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அந்த அம்மாவோட கைப்பக்குவம் மட்டும்தான், அவ்வளவு அன்பா பாசமா வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. வணக்கம், உங்க பேரு? ஹலிமா பிபி. ஓகே, ஹலிமா பிபி. ஓகே, சூப்பர். மதுராம்பாள் சீ ஃபுட்னு நிறைய பேர் வந்து உங்க ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையாவே சூப்பரா இருந்தது. அதுக்கு ரொம்ப 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 நன்றி. காலையில மதியம் நைட்டுன்னு இருக்கா, இல்ல எப்போ சாப்பாடு கொடுக்குறீங்க? காலைல மதியம் சாப்பாடு, நைட்டுக்கு டிஃபனு, காலையில டிஃபனு, டீ காஃபி எல்லாமே உண்டு. எல்லாமே உண்டு. மேகி பிரெட் ஆம்லெட் எல்லாமே உண்டு எங்க கிட்ட. ஆஹா, மேகி, பிரெட் ஆம்லெட், காலைல டிஃபனு, நைட் டிஃபனு, மதியம் சாப்பாடு எல்லாமே உண்டு. இப்ப யாராவது மதியம் வந்து சாப்பிடாதவங்க நைட் வந்து நாங்க சாப்பிடணும், ஒரு 8 மணிக்கு எனக்கு சாப்பாடு வேணும் ரெடி அப்படின்னா, பண்ணுவோம் நாங்க. சாதம் வேணும்னா ரெடி பண்ணி கொடுப்பீங்க. இப்ப ஃபேமிலியோட வந்து ஒரு 10 பேருக்கு உடனே வேணும்னா நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க நல்லா ஊரெல்லாம் சுத்திட்டு நைட்டு 8 மணிக்கு நல்ல பசியோட வந்து எனக்கு இப்பயும் சாப்பாடு தான் சாப்பிடணும்னு யாருக்கா ஆவல் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம மதுராம்பாள் சீ ஃபுட் வாங்க, கண்டிப்பா தருவாங்க. இந்த நம்பர் தான், நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் பாத்துக்கோங்க. இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. கால் பண்ணி கேட்டா சொல்லிடுவீங்கல்ல? கால் பண்ணி கேட்டாக்கா சொல்லிடுவோம் நாங்க. ஓகே, இங்க பாருங்க, இவங்க தான் வந்து அம்மா. இந்த அம்மா தான் வந்து இவங்க கையால தான் வந்து நமக்கு வந்து அந்த மசாலா போட்டு வந்து பிரட்டி கொடுத்தாங்க. உண்மையாவே சூப்பரா இருந்துச்சுமா.